தங்கம் கிடைச்சிருச்சு. எங்கடா தங்கம் கிடைச்சது? இந்தா. 1 2 3. எதுக்குடா வர? நான் இதை அப்படியே எடுத்துட்டு கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன். கவர்மெண்ட்டுக்கு தான் போனோம் ஆக்சுவலா. புரியுதா? இங்க இருக்கிற கேஜிஎஃப்ன்றது வந்து ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல இருந்து உண்மையான கேஜிஎஃப் முகம் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. படத்தை பார்த்துட்டு கை தட்டுறதல்ல, கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது ஒரு தமிழனா இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய இதுவா இருக்கணும். ஒரு தடவை காட்டுறேன், பார்த்துட்டு ஓடி போயிடணும். ஏதோ இருக்கு ப்ரோ. கடப்பாறை மண்வெட்டிலாம் எடுத்துட்டு தங்கத்தை எடுக்க போறோம் அப்படின்னு நிறைய அலப்பறையை கொடுத்துட்டு கேஜிஎஃப் வந்தாச்சு. பட் விஷயம் என்ன அப்படின்னா, கேஜிஎஃப்ல இருக்கிற தங்கத்தை யாராலையும் இப்போ வந்து எடுக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியாதுப்பா. பாஸ்ட் 2 to 3 டேஸ்ல நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, கேஜிஎஃப்ல தங்கத்தை எடுக்க முடியாது. தங்கம் வந்து யாருன்னா கேஜிஎஃப்ல இருக்கிற மக்கள். ஸோ இந்த மக்களோட தங்கமான உள்ளம்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி, எங்க போனாலும் நம்மளை நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா சாப்பிட சொல்றாங்க. இந்த கடையில் இது கிடைக்கும், இந்த கடையில் இது கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ட் சில இடத்துல குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் யார் ப்ரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஹாய்லாம் சொன்னது. தட் வாஸ் ரியலி டச்சிங், வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இங்க இந்த நிறைய மெமரிஸை நான் கேரி பண்ணி எடுத்துட்டு போறேன். அண்ட் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்ல வந்து இங்க கோல்ட் மைன்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க கிட்ட நான் பேச போறேன். ஸோ கேஜிஎஃப் பத்தின டீடைல்டு ஹிஸ்டரியும் இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல இந்த தங்கத்துக்கு, அவங்களையும் பாக்குறது தான் இந்த வீடியோ. ஸோ இதெல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்ல ஒரு சூப்பரான பிராங்க் பண்ண போறோம். யாரு அப்படின்னா, வேற யாரு? நான் தான். ஜிபின் தூங்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டை வந்து நான் ஒரு விஷயம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அது என்னது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க வந்து பார்க்க போறீங்க. காலையில எழுந்தோடனே புறா, வாத்து, அதுக்கப்புறம் ராபிட் இதெல்லாமே நமக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ. One eternity later. ஓகே, என்னோட நண்பன் வந்துட்டான். நான் சொன்ன ஒரு விஷயத்தை வாங்கிட்டு இங்க வாடா என் செல்லமே. இங்க பாருங்க, we got gold in KGF. இங்க பாருங்க. மக்களே, நமக்கு கேஜிஎஃப்ல கோல்டு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி கோல்டு காயின் கிடைக்கும். ஐயோ, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை புதையல்னா நம்ம வந்து கோல்டு காயின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது கோல்டு காயின் கிடையாது, கோல்டும் கிடையாது. இது வந்து சாக்லேட். பாருங்க, சாக்லேட் சாப்பிட்றீங்களா? ஸோ இதை வச்சு தான் ஒரு சூப்பரான பிராங்க் வரப்போகுது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெசார்ட்டோட வாத்து எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற பாண்டில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து பாருங்க. 5 லிட்டில் டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இது லிட்டில் டக்ஸ் கிடையாது, இது கொஞ்சம் பெரிய டக்கு தான். 5 டக்கு இருக்கா? 1 டக், 2 டக், 3, 4, 5. கூல் மக்களே, இதை நம்ம ஒளிச்சு வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம். ஒளிச்சு வச்சு எடுத்துகிட்டு போவோம். ரெசார்ட்டில் இந்த பூக்கள்லாம் பாருங்களேன். சாமந்தி பூ ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாமந்தி பூ. வா, ஆக்சுவலாக நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த கார்டன் ஏரியா வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ரெசார்ட்டில். ஓ, நல்லா தூங்குறானுங்களா? டேய் டேய், எதுக்குடா வரீங்க? டேய் கேட்குறேன், எதுக்கு வரீங்க? எதுக்குடா? கேஜிஎஃப்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுடா. சரி, ஸ்விம்மிங் பூல் வந்துருங்க எல்லாரும். குளிக்க போகிறேன் நான். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கரெக்டாக இருக்குண்ணா. இந்த இடமே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குமா? ஓகேவா? இல்லை வேற எங்கடா? வேற எங்கேயும் பண்ணுமா? இந்த இடம் கரெக்டாக இருக்கும்ல? மக்களே இங்கே பாருங்க, கிடைச்சிருக்கு. மறைச்சு கொண்டு வராங்க. குண்டை போட்டு டக்குன்னு வர சொல்கிறா. பல்லுலாம் அப்புறம் தேய்ச்சிக்கலாம். பல்லு தேய்க்கணும்னு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேற. ஐயோ, இங்கே ஒரு எறும்பு குத்திருந்துச்சா? ஓ நோ. ஏய், இதேண்டா சொல்லவே இல்லை. ரெட் ஆண்ட்ரா, கடிச்சா வீங்கிருமே. அது வரணும்னு நினைக்கிறேன். என்னது, ஒரு வேலை போயிட்டு இருக்கு. வாங்க, பசிக்குது எனக்கு. நான் ஒரு முக்கியமான வேலை போய் எங்கே வந்திருக்கோன்னு தெரியுமா? வாங்க, பசிக்கு சாப்பிட போலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஐயோ, தங்கம் கிடைச்சிருச்சு. எங்கடா தங்கம் கிடைச்சது? இந்தா. பிரசாந்த் பாரு, எனக்கு வேணும். வேணுமா உனக்கு? ரூம்பு இல்ல இல்ல, நீங்க போங்க, நீங்க போங்க. சும்மா பண்றோம். நீங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். இங்க எதுக்கு வர? ஏதோ போச்சே தெரியுது. ஒரு தடவை காட்டுறேன், பார்த்துட்டு ஓடி போயிடணும். ஓகேவா? பங்குலாம் கேட்க கூடாது. பங்குலாம் தர முடியாதுடா. இவ்வளவு சீரியஸாலாம் நீங்க பண்ண மாட்டீங்க தலைவரே. இருங்க. எதுக்குடா வர? இங்க எதுக்கு வர? மேரா ஸ்டேட் பேச போ. கிளப்புறா அவனுங்கள. சாப்பிட தானே போறேன்னு சொல்றாங்க.
கத்தாதீங்கண்ணா, யாராவது வந்துட போகிறாங்களா ரெசார்ட்டில்? உண்மையாகவே கோல்டு அவங்களுக்கே தெரியாமல் நம்ம தோண்டிட்டு இருக்கோம். நம்ப மாட்டீங்களா? காட்டினா நம்புவீங்களா? சேர்ந்தா வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? நேற்றுக்கு 3 நாளாக வந்து நானும் பிரசாந்தும் அந்த என்னடா அது டிடெக்டர் அதெல்லாம் வச்சு பார்த்து மொபைலில் அந்த ஆப் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வந்து ஈஸியாக கிடைக்கணும், எல்லாம் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிருவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உழைக்கணும், நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. பாதி ஷேர் பண்ணி பங்கப்பிரி மணியாகி போச்சு. பங்கப்பிரி என்ன பங்கு? முடியாது, பங்கெல்லாம் கிடையாது. நான் இதை அப்படியே எடுத்துட்டு கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன். நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனா உன்னையே செக் பண்ணுவேன். ஒரு இல்ல இதை விட உன்கிட்ட இல்ல அந்த பாக்கெட் கட்டு. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? உங்ககிட்ட இருக்காடா பாக்கெட் கட்டு? நான் கிட்டே வரல. இது கவர்மெண்ட்டுக்கு தான் போனோம் ஆக்சுவலா. பிரசாந்த் என்னடா சாப்பிட போங்க ப்ரோ. நீங்க சாப்பிட தானே போறீங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ போங்கடா. நீ ஒரே காட்ட ஒரே காட்ட. என்ன வீடியோ? ஏய் ஏதோ இருக்கு ப்ரோ. நான் பாத்துட்டேன். போங்கடா டேய். ப்ரோ அங்க எடு ப்ரோ. ஏய் ப்ரோ முரட்டு புடி பிடிச்சி இழுக்கிறான். ஜிம்முல கூட இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணல. ஏன்னா இழுத்து தள்ளிட்டேன். ஊர்ல சும்மா ஒரு அண்ணன் பார்க்காம ஊர்ல சும்மா நாளைக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க தலைவர். நான் ஒருவேளை ஆசைப்பட்டு கிடைக்காம போயிடுமோன்னு பயந்தேன். இந்தா பாமா ஜண்டு பாம்பு சாமி படம் டைலாக். அசிங்கம் சாப்பிடாத போயிருக்கலாம். நேரம் மேல வந்து அசிங்கப்பட்டேன். சாக்லேட் டேஸ்டா இருக்கு. இப்போ காலையில இப்போ எங்களை ஏமாத்துறது. நல்லா தூங்கிட்டு இருந்தோம், அவனை எழுப்பிட்டு வந்து அப்போதானே ஏந்துக்கிறீங்க. என் துண்டங்க. ஓகே மக்களே, கேஜிஎஃப்ல ஒரு சூப்பரான பிராங்க் பண்ணியாச்சு. கோல்டு காயின் இங்க இருக்கு, இங்க பாருங்க. ஏய் ஏண்டா தங்கத்தை அப்படியே விட்டு போறீங்க, எடுத்துட்டு போங்கடா. உண்மையான தங்கமா இருந்தா அப்படி விட்டுருப்போமா? ஒரு சின்ன அந்த இது கூட அள்ளி நான் உங்களே விட்டுருக்க மாட்டேன். ஆனா நேத்திக்கு தான் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. இந்த மாதிரி தோணுமோ மக்களே, ஆக்சுவலாக விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு பிளான் பண்ண பிளானிங் இருக்கே கிட்டத்தட்ட 2 நாளாக நாங்கள் நிறைய கதைகள் சொல்லிட்டே இருக்கோம் ஜிவின் கிட்ட. ஜிவி இந்த மாதிரி கிடைச்சிச்சுரா, இந்த மாதிரி கிடைச்சிச்சுரான்னு. 2 பேர் மூஞ்சியுமே ஒரே மாதிரி பீதியில் இருக்க மாதிரியே இருப்பாங்க. அந்த டேங்க்ல கிடைச்சதுன்னு சொன்னாலாம் பொய்யா? போ தம்பி, எல்லாம் கிடைச்சது உண்மைதான். இப்போ நமக்கு கிடைச்சது உண்மைதான். ரியல் கோல்டு. போப்போம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை போய் கடையில் வச்சு மொபைல் வாங்கிக்கோங்க. வாடா நம்பலாம். இப்போ நீ சொன்னது உண்மையா பொய்யா? கடைசியில் எப்படியும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான் பாரு. இன்னைக்கு ஒரே நாள்ல உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்றத மட்டும் கோச்சிக்காத. ஒரே நாள்ல 10,000 ரூபாய்க்கு சாப்பிட்டு கோச்சிக்கானா? ஏய் கோச்சிக்காதா, பேசவே மாட்டேங்கிறானுங்க மக்களே. கோச்சிக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. ஆமா, இப்போ கிடைச்சிருந்துச்சுன்னா என்ன? மம்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இதை மம்மிக்கு சொல்றேன். இது காலங்காத்தால என்ன எந்திக்கும் போது இப்படி கடுப்பாயிட்டு விட்டீங்க நீங்க. அப்படியே பெரிய கடுப்பாயிட்டானுங்க. கடுப்பாயிட்டாங்களாம். இந்த டே எனக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. போடா அவனுக்கு மட்டும் என்ன ப்ரோ கேமரா இருக்கு. கேமரா ஆகுது. ஒரு நிமிஷம், நானும் வரேன். அந்த பக்கம் நீங்கதான் என்ன தள்ளி விடுறது. A few moments later. இது பெயிண்ட் டப்பா எப்படி வெச்சீங்க? இருடா 1 2 3. மொபைல் எல்லாம் பாக்கெட்ல இருக்குடா. பாவிங்களா. ஐயோ போன் பாக்கெட்ல இருக்கா? கண்ணாடில குளிச்சிருக்காருப்பா. காலங்காத்தால பிராங்க். காதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி ஏறிச்சு. ஓகே, இது ஆல் ஃபன். குளிச்சிட்டு சாப்பிட போறோம். சரி வாங்க பாய், சீக்கிரம். ஏய் மொபைல் இருக்கு. ஏய் ஏய் ப்ரோ வேணா. கேமராவை மட்டும் கொடுங்க. தள்ளிரும் ப்ரோ, தள்ளிரும். தலைவரே. யாரையும் விட மாட்டோம் நாங்க. அவன் என்ன தண்ணி கையோட கேமரால வச்சிருக்கான்? வாட்டர் ப்ரூஃப் பண்ணீங்களே கேமரா. வாட்டர் ப்ரூஃப் போடுறது ஒண்ணுதான், தண்ணியை வச்சு கேமரா ஆபரேட். ஏங்க வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னீங்கல்ல? ஓ கேமரா வாட்டர் ப்ரூஃப் இல்லையா? கேமரா வாங்க வை. இந்த பக்கம் வாங்க. ப்ரோ போங்க ப்ரோ, சும்மா இவரு இருப்பா. ஆமா, தள்ளி விடு. நம்ம கூட யாருமே நீ வரக்கூடாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம். பாருங்க, சுட பொங்கல் இருக்கு. பொங்கல் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சேமியா. சூப்பராக இருக்குமே இது. இதுலேயும் முந்திரிலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. கரண்டி செம்மையாக இருக்குது. சாம்பார் சாம்பார் எடுத்துக்கலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் வடை இருக்குது. பருப்பு வடை இங்கே பாருங்கள். இதான் வந்து என்னோட கம்ப்ளீட் மீல் இன்னைக்கு காலையில். அண்ட் அப்படியே ஒரு பாண்ட் வியூ இங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு பாண்ட் வியூ இருக்குது. பொங்கல் வித் சட்னி அருமையாக இருக்கும். ஆஹா சட்னி சான்ஸே இல்லை, தரமாக இருக்குது. ஏமியா ஸ்ப்ரேயிங். ஒரு சூப்பரான ஷூட்டு முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக ஈவினிங் டைம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கேஜிஎஃபோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சூப்பரான ஒரு பர்சனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மீட் பண்ணிடுறோம். அவங்க வந்து கேஜிஎஃபோட ஹிஸ்ட்ரியை பற்றி நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன். இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய போகுது. பேபி ஆர் நாளில் சூப்பராக நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம், பாருங்கள். ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கேஜிஎஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்ச சுரேஷ் பாபு பிரதர் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுரேஷ் பாபு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா 2011 கேஜிஎஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது கேஜிஎஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி டீட்டெயில்டாக அவரை தவிர வேறு யாரையிலையும் சொல்ல முடியாது. கேஜிஎஃப் அப்படின்னோடனே எல்லாருக்குமே வந்து கோல்டு மைன் இதான் வந்து ஞாபகத்துக்கு வரும். எனக்கு வந்து சில விஷயங்கள் கேஜிஎஃப்பை பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி வந்தது வந்து கேஜிஎஃப். ரயில்வே அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இங்கே தான் வந்துச்சு அப்படின்னு. ஹிஸ்ட்ரியை நம்ம திரும்பி பார்த்தோம்னா புராணங்கள்லேயே இருக்குது, அப்போலேருந்தே வந்து கோல்டு இங்கே கிடைக்கிது அப்படின்னு. இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் பிரகாரம் சொல்கிறேன். நான் வந்து 2011 கோலார் கோல்ஃபீல்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து நான் ஒரு சில இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எழுதினாங்க. ஓகே, அது என்னோட சீனியர் கூட நிறைய எழுதியிருக்காங்க. பட் நான் வந்து ஒரு டோட்டல் ஹிஸ்ட்ரி பண்ணிட்டு ஒரு பேசிக்காக எல்லா அவுட்லைன் என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது இதை பற்றி அப்படின்ட்டு நான் எடுக்க ஆரம்பிக்க போகும்போது இது வந்து புராண காலத்துலேருந்தே வந்திருக்கு சார். ஓகே, இந்த புராண காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராமர், லக்ஷ்மணன், சீதா அவங்க வந்து வனவாசம் வந்ததா நம்ம ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது பிரகாரம் சில காலங்கள் வந்து இந்த கேஜிஎஃப்ல, அதாவது கிட்டத்தில் இருக்கிற ஆவணின்ற இடத்துல வந்து இவங்க வந்து வனவாசத்துக்கு சில நாள் இருந்தாங்கன்றது சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சாலமன், கிங் சாலமன் ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் 5000 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுடைய மாலுமிங்க அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பாரு. அதாவது தென்னிந்திய பகுதியை போயிட்டு அங்கேருந்து கோல்டெல்லாம் கொண்டு வரணும், இவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து கோயிலும் கட்டணும், அதுமாதிரி அரண்மனையும் கட்டணும்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ வந்து இங்கே வந்து அவங்க வந்து மாலுமிகள் வந்து இங்கே கோல்டு எடுத்துன்னு போகிறது. அதாவது தென்னிந்திய பகுதினா இது ஒன்று தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால இது ஒரு கேஜிஎஃப். அப்போது இந்த இடத்துக்கு பேர் வந்து ஓப்பீர்ன்றது இந்த பேர். ஃபர்ஸ்ட் அந்த பீரியடில் தண்டகாரண்யம், இவர் சால்மன் பீரியட் ஓப்பீர்ன்ற இடம். இங்கே வந்து அவங்க கோல்டு எடுத்துன்னு போயிட்டு அரண்மனை கட்டதாகவும் கோயில்கள் கட்டி கொடுத்ததாகவும் சாலமன் ராஜா கட்டி கொடுத்தாகவும் பைபிளில் வந்து 1 ராஜாக்கள் 9லேருந்து 28 வரைக்கும் அந்த வசனத்தை படிச்சோம்னாக்கா இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து விளங்கும். இது இந்த இடம் தான். ஏன்னா தென்னிந்திய பகுதியில் தங்கம் இருக்குதுன்றது இது ஒன்று தான். இது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஓப்பீர்ன்ற பேர் இதுக்கு தான் சொந்தமானதுன்றது வந்து ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் சோழ மன்னர்கள் வந்தாங்க, அவங்க காலத்தில் வந்தாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல சோழர் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். எங்கே அவங்க இங்கே இந்த பகுதியெல்லாம் இது கர்நாடகா மட்டும் இல்லை, இன்னும் பாதி தென்னிந்திய பகுதி வந்து அவங்க ஆண்டு இருக்காங்கன்றதுக்கான பொறுப்பு இங்கே இருக்குதுனாக்கா எல்லாரும் ஈஸ்வரன் டெம்பிள்ஸ் இருக்கும். அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே வந்து அவங்க ஒரு கோயில் அமைக்கிறது வந்து ஒரு வழக்கமாக கொண்டு இருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கேஜிஎஃப்ல இங்கே உருகம்பேட்டில் ஒன்று இருக்குது, 1000 years old. இங்கே பக்கம் பழைய மார்க்கு பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்க வந்து இங்கே எதுக்காக வந்திருக்காங்கனாக்கா இந்த இடத்துக்கு தங்கங்கள் எடுக்கிறதுக்காக தான் கேள்விப்பட்டு எல்லாமே நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து விஜயநகரம் பேர் வந்திருக்காங்க, ஒய்சலர் வந்திருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து இந்த கோல்டு இருக்கிறத கொண்டு வந்து இப்படி வந்து பழைய வரலாறுகளும் சொல்லிட்டு இப்போ நம்ம உண்மை கதை நம்ம கண் தெரிஞ்ச போல பார்த்தீங்கன்னா 1880s வந்து மைசூர் மகாராஜா கிட்ட வந்து 20 years வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் பிரிட்டிஷர்ஸ், அதாவது வந்து அதில் வந்து ஜான் டெய்லர் 1, ஜான் டெய்லர் 3 அப்பா புள்ள, அதுக்கப்புறம் வந்து பெல் டேவிஸ் அப்படின்றவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளம்மர், பிடி பிளம்மர், இவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஆரம்ப காலத்தில் அங்கங்கே சாலோ மைன்ஸ் அது மேலே எடுக்கக்கூடிய இதுங்களை வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ட்ரையல் ஷாப்ட்னு வச்சு எல்லா இடத்துலையும் ட்ரையல் ஷாப்ட் அது அங்கே தங்க எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. அதாவது கிடைக்காதுன்னா அவங்க இங்கேருந்து போயிடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அக்ரிமெண்ட்டை கூட உடச்சிட்டு போயிடலாம் ஆயிடுச்சுன்ட்டு. ஏன்னா அப்போது மீதம் இருக்கிறது வந்து $13,000 மட்டுமே அவங்க கையில் இருக்குது. ஓகே, அப்போ அந்த அதில் வச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்க யோசிச்சுட்டு அதாவது 5th October 1883 இந்த மீட்டிங் பண்ணுறாங்க. அப்போ 3 வருஷம் அவங்க ட்ரையல் பண்ணியிருக்காங்க, அவங்களால முடியல, கோல்டு கிடைக்கல. அப்போ வந்து பிடி பிளம்மர் வந்து ஒரு யோசனை சொல்கிறார். அதாவது 2000 வருஷத்துக்கு மேலே ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சாப்புல அது வந்து தங்க எடுத்துருக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா கடைசியாக முயற்சி பண்ணி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம போயிடலான்ற முடிவுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து தான் அவர் காட்டுறாரு ஒரு இடம். அந்த இடம் வந்து இப்போ அமைக்க நம்ம மாறி
மாரிக்குப்பம் ஏரியாவில் இருக்குது. இன்றைக்கும் அவர் வந்து அவருடைய பேர் வச்சுருக்காங்க பிளம்மர் ஷாப்ன்ட்டு. ஏன்னா அவர் தான் அந்த இடத்த காட்டுறாரு. அப்போ வந்து வெர்டிக்கலாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இவங்க பார்க்குறப்போ. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, சரி இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க, வேணா நம்ம சைடில் அதாவது இன்க்ளைனாக போனோம்னாக்கா அந்த பகுதிக்கு ஈக்குவலாக இருக்கிற இடத்துல தங்கம் வளர்ந்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா அந்த சைடாக அந்த இடத்துல போகிறாங்க, இன்க்ளைனாக போகிறாங்க. அப்போ வந்து 4 ரீப்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த ரீப்ஸ்னாக்கா கோல்டு வந்து எவ்வளோ இருக்குன்றது ஒரு கணக்கெல்லாம் அவங்க கொடுத்துடல. ஆனால் 4 ரீப்ஸ் கிடைக்குது. கிடைச்ச உடனே இவங்களுக்கு ஓவரால் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ வந்ததுக்கான இது அவங்களுக்கு ஒரு நிம்மதி ஆயிடுச்சு, ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு, இங்கே மைனிங் நடத்த முடியும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் அதனுடைய விக்டரியை கொண்டாடுறதுக்காக தான் விக்டரி சர்ச்சுன்னு ஒன்று இங்கே இருக்குங்க. அது அந்த தங்கம் கிடைச்சதுனால அவனுக்கு குஷி ஆகிட்டு அந்த பேரை வந்து அதுக்கு விக்டரி சர்ச்சுன்னு வச்சுட்டு அது நடைபெற்று வந்துக்குது இன்றைக்கும். அதே நேரத்தில் பின்னாடி வந்து ரயில்வேஸ் வந்த பிறகு ஒரு ஸ்டேஷனுக்கு பேரே சாம்பியன் வச்சாங்க. சாம்பியன் இது எல்லாமே வந்து கிடைச்ச விளைவு தான். இப்போ நம்ம இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே முதல்ல வந்து நம்ம இடத்துல தான் கரண்ட் கிடைச்சிது அப்படின்னா ஏஷியாவில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, பட் வேர்ல்டு வைடு பார்த்தா செகண்ட், ஃபஸ்ட்டு டோக்கியோ தான். ஜப்பான் அவங்களுக்கு தட்டு நம்ம கேஜிஎஃப் தான் பார்த்தது. ஆல் ஓவர் இந்த இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கூட கரண்ட் பார்த்தது தான். இதுக்கப்புறம் தான் அமைச்சது. அது வந்து 1902 வந்து சிவசமுத்திரத்துலேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஏற்படுத்துகிறாங்க. இவ்வளோ ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு இப்போ கணக்கு வெளியே சொல்லனா கூட அந்தளவுக்கு கோல்டு கிடைச்சிருக்குதுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயம் கொண்டு வராங்க. இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் பர் கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டேஷன்னாக்கா ஒரு 5 கிலோமீட்டருக்கு 5 ஸ்டேஷன் இப்போ அது ஏற்படுத்துகிறாங்கனாக்கா அவங்களுக்கு அதில் வருமானம் இல்லாமல் அது பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இவங்க ஒர்க்கு ஜாஸ்தி ஆகுது. அப்போ வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரணுமா இருக்குது. ஃப்ரம் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்து இங்கே இருக்கிறாங்க. அதுக்கு 5 ஷாப்ட் இருக்குது. மாரிக்குப்பம், சாம்பியன், உருகம், பாலக்காடு, இப்படி என்று இதுமாரி ஷாப்ட் இருக்குது. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஸ்டேஷன் இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் யாரும் வரல. தைரியமாக வந்து யாருனாக்கா நம்ம தமிழகத்துலேருந்து சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, சேலம், தமிழர்கள் இவங்க வந்தாங்க. இவங்க வந்த பிறகு இவங்களுக்கு இன்னொன்று வந்து இவங்க எப்படின்னா ஏதோ நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கலாம் சும்மா இருந்தது தானேன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்கள் தாத்தாலாம் இங்கே வந்துருக்காங்க. நாங்கள் வந்து அரக்கோணத்தில் மப்பேடுன்ற கிராமத்துலேருந்து எங்கே வந்தது. இங்கே ஒரு மப்பேட் லைன் இருக்குது. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து தான் ஜாஸ்தியாக வந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வந்தது இங்கே இருக்குது. அதுக்குன்னு அவங்க பேர் இப்போ மப்பேட்லேருந்து மாறிக்குள்ள இன்றைக்கும் இருக்குது. அதெல்லாம் ஒரு உதாரணமாக தான். ஸோ அந்த தைரியமாக மைனிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு தான் இருக்குது, மன தைரியம் இருக்குதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இவங்களை வச்சு அவங்க யூரோப்பியன்ஸ்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து 1880 வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல். அது 80 பேக்கரி, அது பேக்கரி ஓல்டு பேக்கரி தான். அது அப்போ வந்து பேக்கரி தான் இதெல்லாம். இப்போ இவங்க வந்து 1880s வந்து 10 பெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே மிஷின் பார்த்தீங்களா, அதில் நான் இன்றைக்கும் எக்ஸ்ரே டெக்னீஷியன் அங்கே ஒர்க் பண்ணுவேன். நான் அதில் ஆப்ரேட்டும் பண்ணிக்கிறேன். மேட் இன் இங்கிலாண்டு. அது ஓல்டு மிஷின் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணது இந்தியாவில். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் இதில் தயார் பண்ண பிறகு இங்கிலாண்டில் முதல் இன்ஸ்டாலேஷன் இங்கே தான் நடக்கும். இது போல் நிறைய விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேத்தமங்கலா ஏரியாவில் வந்து பியூரிஃபிகேஷன்ஸ் அந்த சிஸ்டம் கூட முதல்ல இங்கே தான் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சா கூட முதல்ல இன்ஸ்டால் பண்ணது இங்கே தான். இது போல் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வரானாக்கா அப்போ இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய லாபம் தான் முக்கிய காரணமாக இருக்கும். வேற அவங்க வந்து இங்கிலாண்டில் போட்டுருக்கலாம். அதை கரண்ட்டை கொண்டு வந்து கூட இங்கிலாண்டில் அங்கேயே பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோத்தையும் அவங்க பேர்லாம் பார்க்கல? இன்னைக்கு ஹிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு கேஜிஎஃப் பேசப்படுதுன்னா அதுக்கு மூல காரணம் என்னன்னாக்கா இதனுடைய ஃபேமஸான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்குது. இதை வந்து யாரும் மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இனிமேல் வரவங்களோ ஹிஸ்ட்ரினாக்கா முதல்ல கரண்ட் கிடைச்சிருந்தா இதை சொல்லித்தானே ஆகணும். இதை மறைக்க முடியாது. இது ஊரே அழிச்சலாம்னு நினச்சா கூட ஆனால் ஹிஸ்ட்ரியை அழிக்க முடியாதுல்ல. இப்போ இதை நம்ம சொல்லி தான் ஆகணும். இங்கே தமிழர்கள் வந்து நிறைய மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஒரு உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா கோயில். அதாவது ஆரம்ப காலத்து இவங்க வந்தப்போ வந்து டென்ட்டுங்க வந்து டென்ட்டுங்களில் தான் இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து 8x10 பாம்பு ஹவுசஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு. அதே வீட்டில் வந்து பல குடும்பங்கள் வாழ்ந்தால் கூட சரித்திரம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் 8க்கு 10 அடி தான். ஆனால் அதில் வந்து பல குடும்பங்கள் வாழ்ந்து கஷ்டத்தில் கூட அவ்வளோ ஒற்றுமையாக இடமும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டத்துலேயே வந்து அவங்க அந்த உழைப்பு போயிட்டு ஒரிஜினலாக செய்து கம்மி சம்பளத்துக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து உலகம் முழுதும் வந்து இன்றைக்கி கோல்டுன்னு சொல்கிறோம். இன்னொன்று முக்கியமான இவங்களாம் நினைக்க வேண்டியது, கேஜிஎஃப்பில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ சாதனை இன்றைக்கி மறைஞ்சிட்டாங்கன்றதுனால அவங்கள மறைச்சிடக்கூடாது.
அவங்க பண்ண ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பண்ணும்போது நேருஜி வந்து நம்மளுடைய மைனிங்கையும் அந்த கோல்டையும் அடமானம் வச்சு தான் ஃபஸ்ட் 5 இயர் பிளானே பண்ணுறாரு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்போது ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கும் தமிழர்களோட உழைப்பு அதுதான் உணவாக இருந்திருக்கு. அது வந்து நினைக்க வேண்டியது ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து கேஜிஎஃப்னாக்கா இங்கெல்லாம் சில இடத்துல வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி இதாக நினைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு கை தட்டுறதல்ல, இந்த படம் இந்த கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு எவ்வளோ ஒரு ஆட்கள் வந்து மறைஞ்சு போயிருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தமிழனாக இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கணும். இங்கே இருக்கிற கேஜிஎஃப்ன்றது வந்து ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து உண்மையான கேஜிஎஃப் முகம் ஒன்றுமே இல்லை, அது வந்து 0. அந்த படத்தில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி என்ன அது சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, எல்லாம் பார்த்துன்னு போகலாம், அவ்வளோதான், கைத்தட்டலாம். ஆனாக்கா உண்மை சம்பவம் வந்து அதை கொடுக்கப்படல. அது நம்மளை பொறுத்தலாம் எங்களை பொறுத்தலாம் அதுக்கு ஒரு கொடூரமான செயல். அந்த இடத்த வந்து இன்றைக்கி நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கலான்னு சொன்னாக்கா அந்த ஹிஸ்ட்ரி வந்து அங்கே இருக்கும், அந்த ஆள் அங்கே இருப்பான், அவனுடைய கல்ச்சர் அங்கே இருக்கும், அவனுடைய பாடி லாங்குவேஜ் அங்கே இருக்கும், அவனுடைய ஸ்பீச் ஆஃப் இது வந்து இருக்கும். அது இருந்தால் தான் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைரக்டர் நிறைய சொல்லலாம், குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, தப்பாக இருக்கும். ஆனால் அவங்கள மாதிரி வந்து உண்மை கதையை சொல்லணும். கேஜிஎஃப் கோலார் கோல்ட் ஃபீல்ட் வச்சுட்டு சம்மந்தம் இல்லாத கதையை சொல்லி இன்றைக்கி கைத்தட்டல் வாங்கலாம், இது வேணால் பண்ணலாம். இன்றைக்கி சிலம்போடு என்ன அறிவிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே லோக்கலில். சிலம்போடு இல்லை, நான் சொல்கிறது இந்தியாவிலே முதல் சிட்டின்னு சொன்னது எல்லாமே வந்தது கேஜிஎஃப் தான். அது எப்படி ஸ்லம் ஆகும்? எல்லாமே உருவானதுங்க இல்லையா? ஸ்லம்னு கொடுத்து யாரை ஸ்லம்மாக பண்ணுற? ஒரு நாடை காப்பாற்றுன்னு வந்து ஸ்லம்னு பண்ணினாக்கா அது நல்லா இருக்குமா? இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா இங்கே மக்கள் எங்கள் அப்பாங்க எல்லாருமே இங்கே செதுக்கி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இன்னொன்று எங்கள் ஊர் நாங்கள் பெருமை உங்கள் ஊரான்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச போல் வந்து நாங்கள் வந்தது தான், நாங்கள் உருவாக்குறது தான் கேஜிஎஃப். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவாச்சு, அதுக்கப்புறம் தான் கர்நாடகா ஆச்சு. இதுன்னு சொல்ல முடியாது. நான் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் யாருமே இல்லை. நாங்கள் உருவாகும் 1880s எங்கள் முப்பாட்டை செதுக்கி வச்சுட்டு போய்க்கிறோம். உன்னால் இல்லைன்னு மறுக்க முடியுமா? சொல்ல முடியுமானால? அப்போ எங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் கூட பார்த்துட்டு இன்றைக்கி ஈஸியாக எம்ப்ளாயிங்களை அனாதியாக விட்டு போயிட்டேன். இப்போ வந்து இந்த படத்துக்கெல்லாம் கை தட்டுனுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. உண்மையான சம்பவத்தை உண்மையான ஆட்களுக்கு அது சேரணும். அப்போ தான் அந்த கேஜிஎஃப் இந்த மாதிரி வந்து இதுக்கு மாற உண்மையான கதைகள் வந்து நான் சொல்கிறது வாயிலாக நல்ல டைரக்டருக்கு நம்ம ஆளுங்க வந்து உண்மை கதை எடுங்க. 10 பேர் கேளுங்க, நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இங்கிலீஷ்லேயே இதுதான் அந்த பிளம்பர் ஷாப்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவர் தான் வந்து அந்த பிளம்பர், பிடி பிளம்பர்ன்றது அவர் ஆரம்பித்து வச்சு தான் 1884. சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆமாம், இதுதான் இது டயக்ராம். இது மார்க்கெட்டில் இருக்குது. பிளம்பர் ஷாப்பில் தான் இது வந்து கிடைக்குதுங்க. ஸோ இங்கே டெய்லர் ஷாப்ட்டும் போட்டுருக்குவாங்க. கேஜிஎஃப்பை பற்றி கேட்கும்போது, இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்கும்போது பயங்கர வியப்பாக இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒர்க்கர்ஸ் கஷ்டப்பட்டாங்க, ஒரே இடத்துல வந்து வாழ்ந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க, நிறைய பேர் மைண்ட்ஸில் உயிரிழந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் வருத்தங்கள் எல்லாமே இருக்குது. நான் கூகுளில் பார்த்தப்போ 30,000 பேர் இங்கே, அதாவது நான் சொல்கிறது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30,000 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 30,000 பேர் தானே? இல்லை 35,000 பேர் 37,000 பேர் எல்லாம் கூட வந்திருக்குது. ஏன்னா நாங்கள் வரலாறு எழுதும்போது அந்த கணக்குகள் கொடுக்குறாங்களே இந்த இயரில் வந்து இவ்வளோ பேர் அப்படின்றப்ப 35,000 பேர் 37,000 30,000 கம்மி. இன்னும் 44,000 கூட வந்திருக்குது ஜனங்க. அவ்வளோ வந்து இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த 44,000 பேர் ஒரே டைம் இங்கே இருக்குது. காலையில் வேலைக்கு வராங்க, ஈவினிங் போகிறாங்கன்னா இந்த இடம் அப்போ எப்படி? அதுக்காக வேண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லேபர் காலனிங் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஓல்டன் டேஸில் வந்து டென்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப நெருக்கடியில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்துலேருந்து ரெடிமேடாக வந்து இங்கே ஹவுசஸ் எல்லாம் வச்சாங்க. அது 8x10ன்ற மாதிரி தட்டி வீடுன்னு நம்ம அந்த தட்டி வீடுங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இவ்வளோ ஜனங்க இருக்கும்போது அவங்களால கூட அவ்வளோ வீடுங்களை அமைச்சு கொடுக்க முடியல. அந்த பீரியடில் என்ன ஆகுதுனாக்கா ஒரே ஒரு வீட்டில் 4 குடும்பம் வாழ்ந்த சரித்திரம் இங்கே தான். அங்கே வந்து ஒரு சண்டை இருக்காது, ஒரு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஒரு தப்பு தண்டா இருக்காது. இன்றைக்கும் சரி, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாக்கா நம்ம மெரினாவில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. நம்ம தமிழ் ஆளுங்க யாருன்றதை நீ காமிச்சாங்க. வேற இதுவாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கலவரங்களாக இருக்கும், எத்தனையோ சில்மிஷாக இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கும். இதை வந்து நம்ம இனத்தோட ஒரு ரத்தத்திலே ஊறி போனதுனால்தான் இங்கே கூட 4 குடும்பம் ஒன்று வந்தப்போ கூட ஒரு தப்பு ஒன்று நடக்கல. ஒரு தவற நினைக்கல. என் ஷர்ட்டை அவர் எடுத்து போட்டு அவர் ஷர்ட்டை நான் எடுத்து போக யாருக்கும் அந்த தப்பு. எப்போ ஆனாக்கா கல்யாணம் யாருக்காவது அவர் மட்டும் மத்திய வீட்டில் விட்டுருவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு அன்பாக 4 குடும்பம் ஒரு வீட்டில். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும் வந்து வீட்டு வசதி இல்லாதன்னு ஒரு காரணத்துக்காக ஒரு வீட்டில் 4 குடும்பங்கள் வாழ்ந்த சரித்திரம். இது நான் சொல்கிறது மட்டும் இல்லை, இது அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக மைனிங் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம அப்பாங்க சொல்கிறது ஒரு பக்கம், அப்பாவுக்கு யார் சொல்லிப்பா, அவர் தாத்தா சொல்லிப்பாரு. ஏன்னா அவங்க தான் அனுபவிச்சுப்பாங்க. எங்கள் அப்பா கூட அனுபவிச்சுக்க மாட்டார். இப்போ இவ்வளோ கஷ்டம் தான் கூட
உணவு முறைகள் வந்து அவங்க சரி, அப்போ நான் அதை உணவு முறைகள்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட நான் சும்மா என்னை பார்த்து பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன் கேஜிஎஃப் மக்கள் வந்து எப்படி உணவுன்னு கேட்டோன்னே கறி எங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் கறி பிரியர்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் கறி வெறியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து எப்படி, அதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை இது உண்மையான விஷயம் தான். இது இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்து. அதாவது நான் வந்து குழந்தையா இருக்கிறப்ப இருந்து கறியை கிட்ட வச்சு பார்த்துருவாங்கல்ல, அப்படி வளர்ந்து சின்ன பிள்ளைல இல்லாமல் இது வரைக்கும் நானும் வந்தது. எங்களுக்கு இந்த மாட்டுக்கறி தான். இதில் வந்து எதுவும் இல்லை. இதுதான் எங்களுக்கு வந்து தினசரி வேகம். எங்களுடைய கஷ்டம் எது இந்த உழைப்பு வந்து ரொம்ப உழைப்பு இருந்தால் கூட அந்த நேரத்தில் கூட கடன் வாங்கியாவது இப்படி ஒரு சாப்பாடு தான் இன்னி வரைக்கும் அந்த மாதிரி வந்து எங்களை பழக்கப்படுத்திருக்காங்க. அதுக்கு முன்னால் அவங்களும் அப்பாங்கெல்லாம் கூட அந்த மாதிரி தான் வந்தாங்க. அந்த இது நம்ம வாழடி வாழ இந்த மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்தில் கூட இருக்கிறோம். என்னன்னா அவங்க வந்து ரேஷன் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து என்ன இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச போல் வந்து ரேஷன் அந்தந்த மைண்ட்ஸ்க்கு ஒரு ரேஷன் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் போகிறதும் இப்போ யூரோப்பியன்ஸ் காலத்தில் கூட என்னன்னாக்கா ரேஷன்ஸ் கிடைக்கும். ரைஸு இந்த மாமலா வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அவங்க எல்லாம் கிடச்சிடும். அது வந்து நம்ம இப்போ பாரத் கோல்டு மைன்ஸ் எடுத்துகிட்டு கூட நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. இப்போ இன்னைக்கு தான் நம்ம வந்து ஒரு 2 kg அரிசி வாங்கினா கூட அந்த கியூவில் இந்த ரேஷனை ரொம்ப அவசப்படுறோம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துக்கிறோம். ஏன்னாக்கா குடிக்கிற தண்ணி நல்லா கிடச்சிச்சு அந்த நேரத்தில். ஏன்னா இது அத்தியாவசியம், மனுஷன் உயிர் வாழ்றதுக்கான ஒரு பொருட்கள் வந்து தண்ணி கிடச்சிருச்சு, சாப்பாடு. பாருங்க, அவன் வந்து பேத்மங்கலா லேக் பியூரிஃபிகேஷன் சென்டரை பண்ணி அந்த வாட்டர் வந்து ஃபுல் சப்ளை பண்ணி தான் கோலார் கோல்ஃபீல்டுக்கு. அது கூட ஃபஸ்ட்டு தான் இவ்வளோ இந்த மாதிரி தண்ணி குடிக்குது இங்கே தான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூரோப்பியன்ஸ் இருந்தப்போ நல்ல சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு. கொடுமைன்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நம்மளை ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் வேலை வாங்கிட்டு நம்மளை நடுத்தரில் விட்டுட்டான். அது ஒரு வேலை அவன் பண்ணான். ஆனாலும் ஒரு வேலைனாக்கா ஒவ்வொரு வேலையும் ஒரு ஆபத்து இருக்குது. தங்கோயில் மக்கள் மேலே வந்து ரொம்ப ரவுடிசம் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி கோல்டன் எல்லாம் வரணும். ஈவன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருன்னா வந்தால் கூட இங்கேருந்து போகிறதுக்கு மனசு வராது. அவங்களே சொல்லிக்கிறாங்க, ஜட்ஜஸ் கூட சொல்லிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ப்ரெஸ் வாயிலாம் நாங்கள் கேள்விப்பட்டப்போ சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஊருக்கு வந்தால் போகிறதுக்கு முன்னால் அழுகுறாங்க. ஏன்னா இந்த மக்களில் வந்து யதார்த்தமாக அவங்ககிட்ட பயப்படுவாங்க. போலீஸ்ன்னு பயப்படுறது, அவங்க கிட்ட வணிகம் கேட்குது, தப்பே இருக்காது. தப்புன்னு சொன்னா கூட அதை வணிகம் கேட்குது, ஹம்பிளாக இருக்குது. இது வந்து பிடிச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 போலீஸ் ஸ்டேஷன் இங்கே எடுத்துட்டாங்க. இப்போ நாங்களாம் கேட்டேன், ஏன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துறீங்க, போகிறத பற்றி சந்தோஷப்படுங்க. நாங்கள் ஏன்னா இங்கே குற்றமே இல்லை, வருஷத்துக்கு 40 கேஸ் தான் வந்துக்குது. அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸ். நீ வெளியே வந்து கோலார் கோல்ட் ஃபீல்டை வந்து தவறாக சித்தரிக்கிற. அப்போ இங்கே டிபார்ட்மெண்ட் இது என்ன சொல்கிறாங்க, 40 கேஸ் தான் ஒரு வருஷத்துக்கு. எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கியா? போலீஸ் ஸ்டேஷனே தூக்கிட்டானாக்கா தேவையில்லைன்னு தூக்குறான். அப்போ அது வந்து ஒரு இடத்துக்கு பெருமை தானே. ஸோ இது போல் வந்து நிறைய விளைவுகள் வந்து நம்ம கண்காடாக இருக்கிற ஒரு விஷயங்கள். இது வந்து நான் சொல்கிறதில்ல, சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சொன்னவங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இப்படி வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய தான் கேஜிஎஃப்பை தவிர ரவுடி சமஸ்து தெரியுது. எங்கேயோ ஒரு சில இது இப்போ 10 பேருக்குன்னா ஒருத்தன் ஒரு மாதிரி அப்பான்னு வச்சேன், இதையே தூக்கிட்டு கொண்டு போயிட்டு கொடுத்துடக்கூடாது. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, கேஜிஎஃப்ல இருந்து எவ்வளோ தங்கம் வந்து இது வரைக்கும் எடுத்திருப்பாங்க? இப்போ நம்ம நார்மலாக கூகுளில் பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம். நான் கேட்குறது 15 வருஷம்லாம் சொன்னீங்கல்ல, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னா எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எடுத்திருப்பாங்க? பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் எவ்வளோ எடுத்தாங்க என்னன்றதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் வந்து அப்போதைய இது இல்லாததுனால அந்த கணக்குகள் வைக்கப்படலை. பட் ஆஃப்டர் இந்த ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி இங்கே உருவான பிறகு 800 to 900 tons ஆஃப் கோல்ட்ஸ் வந்து 900 tons ஆஃப் கோல்ட்ஸ் வந்து இங்கே எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அண்டர்டேக் பண்ணாங்க மைசூர் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாரத் கோல்டு மைன்ஸ் எடுத்தாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து 900 மேலே தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 900 வந்து அந்த பீரியட் மட்டும் தான், அவங்க பீரியடில் தான். இப்போ அதுக்கப்புறம் மைசூர் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாரத் கோல்டு மைன்ஸ் எவ்வளோ செங்கல் நான் பார்த்துருப்பேன். அதெல்லாம் எவ்வளோன்றது வந்து சரிவரான கணக்குகள் வந்து வெளியே கொடுக்கப்படல. ஆனால் யூரோப்பியன் சேர்த்தப்போ மட்டும் 800 to 900 tons வந்து கோல்டு எடுத்தாங்கன்றதுக்கான ஆதாரங்கள் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க இவ்வளோ எடுத்துருக்கிறோம். ஏன்னா அவங்க மறைக்கிறது இல்லை. அவங்க வந்து இதை மறைச்சு பண்ணுற அவசியம் அவங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்து இவ்வளோ லாபகரமாக இருந்துச்சு இவ்வளோ எடுத்தோன்றது வந்து அவங்களே ஓப்பனாக சொன்னது. அந்த கணக்கு தான் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. ஈவன் எங்களை போல் ஆத்தர்ஸுங்க கூட வந்து கரெக்டாக இந்த இப்போ பாரத் கோல்டு மைன்ஸ் ஏற்பட்டு இவ்வளோ கோல்டு இருந்துச்சு, இல்லை புராண காலத்தில் இவ்வளோலாம் எடுத்தாங்கன்ற கணக்கு வழக்கில் வந்து எங்கேயுமே கொடுக்கப்படல. சார் இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் இந்த கேஜிஎஃப்க்கு வரும்போது வீட்டில் இருந்து நான் தங்க எடுக்க போகிறேன்னு சொல்லி கடப்பாறை மண்வெட்டிலாம் எடுத்துகிட்டு அப்படி வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வீடியோக்கு நான் பண்ணியிருந்தாலும் எல்லாமே உண்மை தான். இங்கே வந்தவங்க முன்னாடி காலத்தில் வந்தவங்க கண்டிப்பாக தங்கத்தை எடுத்திருப்பாங்க. நான் எப்படி ஈஸியாக வந்தேன்னா இதே மாதிரி வெட்டி எடுத்திருப்பாங்க தங்கத்தை. பட் இப்போ வந்து அந்த தங்கத்தை எடுக்க முடியாது. இங்கே தங்கம் இருக்கா இல்லையா, இது ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக இருக்கும்னு தெரியும். பட் நீங்கள் அதுக்கான ஒரு ஃபேக்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா 2016 ஒரு விஷயம் நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, சில பேர் வந்து இல்லீகலாக
தங்கம் இருக்குன்னு உள்ள வந்து 2-3 இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் சில இது ஷேர் பண்ணல. அப்படி சொல்லணுன்னாக்கா கோல்டு இருக்குதுன்றது இப்போ ரீசெண்டாக வந்து MSCLன்ட்டு ஒரு குரூப், அவங்க வந்து கிரவுண்டில் எல்லா இதுவும் எல்லா மினரல்ஸு எது இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, அந்த டெபாசிட்டும் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே MSCL குரூப் வந்து இங்கே இப்போ ரீசெண்டாக அந்த கணக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கேட்டுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க. அதை வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ இங்கே வந்து இன்னொரு 100 வருஷத்துக்கு வந்து கோல்டு அதிகமாக இருக்குது. 100 வருஷத்துக்கு ஃபுல் விளைஞ்சு போயிருக்குது. 20 வருஷத்தில் நிறைய விளைஞ்சு போயிருக்குது. இன்னும் 100 வருஷம் நடத்தலான்றத ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ப்ரூஃப் தான் இது. இது வந்து நான் சொல்கிறதுல எல்லாத்துலையும் கிடைக்கும். MSCL ரிப்போர்ட்டு கோலார் கோல்டு ஃபீல்ட் பற்றினாக்கா வரும். கண்டிப்பாக கோல்டு இருக்குது, நடத்தலாம். இது வந்து திரும்ப நடத்தணும்னு சொன்னாக்கா புது மாதிரி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுக்கிற மாதிரி புது ஆளுங்களை மைனிங் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை வர வச்சு இதை பண்ணலாம். இந்த இல்லீகல் சமாச்சாரன்றது வந்து பெருசாக இங்கெல்லாம் இல்லீகல் நடக்கிறதில்ல. சின்னதாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மண்ணுங்க ரோட் ஓரத்தில் இருக்கிற மண்ணுங்க இல்லை மைனிங் இடத்துல இருக்கிற மண்ணுங்களை வந்து நீங்கள் அது டேரெக்டாக பார்க்கலாம். இது ஒன்றும் திருடுன்னு இல்லை, எல்லாத்தையும் அவங்க கஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த மண்ணிலேருந்து 1 கிராம் 1/2 கிராம் கிடைக்குது ஒரு நாளைக்கு, கிடைக்குது. இங்கே சாதாரணமாக மண் வரணிங்களா கூட அது ஜலிக்கும் போது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குது. அதுக்கு அவங்க அந்த மெர்க்யூரிலாம் போட்டு யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆமாம் பார்க்கலாம், நம்ம வீட்டிலாம் கொடுக்குறாரு, அது இருக்குது, இன்றைக்கும் பண்ணுறாரு இருக்கிறாங்க. இதில் என்ன திருடு இருக்குது? அது ஒரு உழைப்பாக போச்சு. நீ தண்டம் போட்டு இது இன்னொன்று மைண்ட் சொல்லி இறங்கி போயிட்டு திருடு. ஆனால் அப்படியே ஒரு இது பண்ணாங்க. இது ஒரு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months பேக் வந்து ஒரு 3 பேர் டெத் ஆகிட்டாங்க. அது அந்த கோல்டு எடுக்கிற ப்ராசஸ்லேயே நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய் பண்ணும்போது அது ரியாக்ட் ஆக கூட வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லைங்க, அதாவது ரொம்ப நாள் ஒரு விஷயம் மூடி இருக்கும்போது பாய்சனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காகவே. அது வந்து வேறு மாதிரி. இப்போ நம்ம வீட்டே வந்து ஒரு 4 நாள் சாத்தி வச்சிட்டோம்னா அதனுடைய வாடே வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இது அண்டர் கிரவுண்ட், இதில் வந்து ஆக்சிஜன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ எவ்வளோ பாய்சனஸ் கேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. அது வந்து மனுஷனுக்கு யூஸ் இல்லாமல் தான் அவன் போய்ப்பான். அதுலேயும் ஒரு 200 feet 300 feet கீழே போயிட்டு அந்த மண்ணை வாரின்னு எங்கே அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பாய்சன் இருக்குதுன்ட்டு. நம்ம ஜனங்களுக்கு தெரியும். சில பேர் எடுத்திருப்பாங்க, அதில் 3 பேர் டெத் ஆகிட்டாங்க, தவறி விழுந்து டெத் ஆகிட்டாங்க. ஒரு பாடி எடுக்கவே படல, 2 பாடி மட்டும் எடுத்தாங்க. அது வந்து எல்லா நியூஸ்லையும் கிடைக்கும், யூடியூப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா அவங்க மண் அந்த கீழே இறங்கி எடுத்து அதுலேருந்து கோல்டு எடுக்கலாம்னு சொல்லி இந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருந்தால. இது பழைய ஓல்டன் ப்ராசஸ். அந்த காலத்தில் யூரோப்பியன் செய்ததே கூட எவிடன்ஸ்க்கு இது அந்த மாதிரி தான். அந்த ப்ராசஸ் தான் ஜல்லிச்சு ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு தனியாக அந்த கோல்டு வந்து மெர்க்யூரி போட்டு ஒட்டி எடுத்துட்டு அது கொண்டு போய் சேல் பண்ணி யார் வாங்குறாரு அவருக்கு விற்றுருவார், இல்லைன்னா சேட்டுங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இது மாதிரி பண்ணிட்டு பண்ணுறது இன்றைக்கும் வாடிக்கையாக இருக்குது. இல்லீகல்ன்றது என்ன இருக்குது? இல்லீகல் அப்படிலாம் வந்து இல்லீகல் ஒர்க் இங்கே கண்டிப்பாக கிடையாது சார். இதெல்லாம் வந்து ஓப்பனாகவே அவங்க எடுக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாமே. அவங்களே கிடைக்கும். அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு, எத்தனை டாக்குமெண்ட் காட்டுறேன். நம்ம பசங்க ஆளுங்க எடுக்கிறது அவங்க கஷ்டத்துக்கு தான் எடுக்கிறாங்க. இல்லீகல் ஒர்க் எங்கே இருக்குது? ஃபேக்ட் சொல்கிறேன். நம்ம எதுவும் மறைச்சி எங்காலன்னா பெருமையாக சொல்லணுன்றது நான் சொல்ல. எங்களுக்கு என்ன வீக்னஸ் அதையும் சொல்லிக்கணும். இது மட்டும் தான் செய்வாங்க. அவங்க என்ன சம்பாதிக்க போகிறான்? அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அவனுக்கு 1 கிராம் 2 கிராம் கஷ்டப்படுறான். நம்ம ஹைகோர்ட் தீர்ப்பில் கூட எம்ப்ளாயிஸ் கையில் கொடுத்துருந்தாங்க. அப்போ எம்ப்ளாய்ஸ் சொந்தமாக தான் அது மைண்ட்ஸ். அப்படி ஒரு சட்டம் இருக்குல்ல, இப்போ கொடுத்துருந்தாங்கல்ல ஜட்ஜ்மெண்ட்டில், எம்ப்ளாயிஸ்கிட்டே கொடுத்து நடத்துங்கோ அப்படின்னா. அப்போ எம்ப்ளாயிஸ் சொந்தம்னாக்கா எம்ப்ளாயி டிபெண்டன்ஸ் கூட சொந்தம் தானே. அப்படி திருடிக்கலாம்ல. ஆனால் அப்படி யாரும் திருடி. எங்கள் கன்னடி காசெல்லாம் ரொம்ப சூப்பர். இப்போ நான் வந்து எங்கள் ஒய்ஃப் தெலுங்கு, எங்கள் தம்பி கனடா இருக்கீங்க. இதில் வந்து லாங்குவேஜ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கிற கல்ச்சர் எங்கேயோ ஒன்று ஆகிட்டு எல்லாம் ஆகிட்டாங்க. இங்கே கன்னடா சேனல்லாம் பார்த்தா சூப்பர் ஆளுங்க. எங்களுக்கு வந்து ஒரு நான் ஒரு பப்ளிஷ் பண்ணுறேன் அந்த பேப்பர். கன்னடா சங்க தலைவர் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறேன் போய் விற்கிறாரு. ஏன் கௌரவம் பார்க்கல அவர்? மக்கள் இங்கே பாலிடிக்ஸ்னால் என்ன பண்ணுறான், ஓட்டு வாங்கிறதுக்காக இவன் கன்னடா தமிழ் கன்னடா சுருவு பண்ணி அதுக்கு ஒரு குரூப் எல்லாம் ஒரு அரசியலுக்காக எங்கள் மொழியும் மொழி இருக்கணும். ஏன்னா நான் இது அழிக்கிறது எப்படி விட்டுற முடியும்? நான் இன்னைக்கு விட்டா எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும். கண்டிப்பாக எவ்வளோ ஈஸியாக ஒன்றும் அழிச்சிட முடியாது. தமிழ் என்ன ரொம்ப கஷ்டம் இருக்குது. இவங்களுக்கு இப்போ வந்தது ஆடம் வந்து எங்களுக்கு எவ்வளோ இருக்குது. அதுக்கு நாங்கள் உருவாக்கி அந்த கர்வத்தில் பேசுகிறாங்க. ஏன்னா நாங்கள் உருவாக்குறது இல்லையா அந்த ஊரை. இவ்வளோ நேரம் ரொம்ப ஹம்புளாக பொலைட்டாக வந்து சுரேஷ் பாபு பிரதர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், மொழி நமக்கு எல்லாருக்குமே எல்லா மொழிகளும் தேவை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அட் த சேம் டைம் கேஜிஎஃப்பில் இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஒரு ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆங்ஷியஸாக நிறைய விஷயங்கள் நடக்கலையே. நம்ம கேஜிஎஃப் ஆள் தான் சொல்கிறோம், தமிழர்கள் மட்டும் நான் சொல்ல. இங்கே ஏன்னா இது நம்ம எல்லாருமே அத்தனை பேருக்கும் இங்கே பயன்படணும்னு தான் சொல்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க. இதுதான் அவங்க மைண்ட்லேயும் இருக்குது. கண்டிப்பாக கூடிய விரைவில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கேஜிஎஃப்க்கு வரும், கேஜிஎஃப் மக்களுக்கு வரும். ஏன்னா கேஜிஎஃப் மக்களோட அன்பு வந்து அவ்வளோ இருக்குது. நான் கேஜிஎஃப்லேருந்து போட்ட வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹம்பிளாக நடந்துக்கிட்டாங்க, அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்போன்னு ரொம்ப அன்பாக அதை நம்மளை ரிசீவ் பண்ணாங்க. அதுவே எனக்கு ரொம்ப
ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி கேஜிஎஃப்ல கோல்டு இருக்குது, அது மறுக்க முடியாது. உண்மையான கோல்டு வந்து இங்கே இருக்கிற மக்கள் தான், அவங்க ஹார்ட்டில் இருக்குது. அதான் விஷயம். கேஜிஎஃப் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வரணும், வந்து சுற்றி பாருங்கள், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இங்கே சாப்பாடு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோஸ்க்கும் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன். ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், சுற்றி பார்க்குற இடமா இருக்கட்டும், எல்லா இடமும் போங்க, எல்லா இடமும் போய் பாருங்கள், பேசுங்க, அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பியும் கண்டிப்பாக நான் வந்து கேஜிஎஃப் வருவேன். கேஜிஎஃப்ல நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு பிளான் இருக்கு. ஏன்னா கேஜிஎஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ கம் அகெயின். கண்டிப்பாக சார் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் தம்பி, நீங்கள் நைட்டு வந்துட்டீங்க அப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் வரோம் பிரதர். கண்டிப்பாக நம்ம ஒரு பாய் சொல்லிடலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டான்சியா. பாய் 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 பிரதர், பாய் சொல்லிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ, பாய்.